हालेलुया हालेलुया। कर्तर நல்லவர் परमेश्वर भला है। கர்த்தர் நம்மை நடத்தி வந்து अब கொண்டிருக்கிறார் तक हमें परमेश्वर चला कर ले आ रहा है। हालेलुया हालेलुया। கர்த்தர் கிருபையாய் परमेश्वर अनुग्रह से நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து வந்திருக்கிறார் हमें जीवन चंगाई सब देकर हमें चला कर அவர் आया है। உண்மையாய் கடைசி வரைக்கும் இருங்கள் हम उसके लिए आखिर तक सच्चाई के साथ रहेंगे। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। கர்த்தருக்கு உண்மையா இருப்போம் हम परमेश्वर के लिए सच्चाई के साथ रहेंगे। हालेलुया हालेलुया। ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்கிறார் क्योंकि मनुष्य चेहरे को देखता है கர்த்தர் இருதயத்தை लेकिन பார்க்கிறார் परमेश्वर हृदय को देखता है। கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தால் हम परमेश्वर के लिए जब सच्चाई के साथ रहेंगे உண்மை இல்லவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் सच्चे मनुष्य को परमेश्वर अपने लिए चुन लेता है। அவருடைய ஜனமாய் வாழ हम முடியும் उसकी एक प्रजा बनकर जी सकते हैं। உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் உத்தமமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் सच्चे लोगों के लिए परमेश्वर एक धर्मी आशीष को रखा हुआ है। கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीष करेगा। ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நடத்துவார் बिना कमी के आपके परिवारों को चलाएगा। நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காய் அறைந்து திரிவதில்லை धर्मी के संतान कभी रोटी के लिए यहाँ वहाँ भीख नहीं मांगते। கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த நீதிமானுடைய சந்ததி போல ஆசீர்வதிக்கும்படி நான் परमेश्वर हर किसी को उस धर्मी के संतान के समान आशीष करने के लिए प्रार्थना करता हूं। முழுவதும் தேவ சமாதானம் நிறைந்திருக்கும் आपके पूरे परिवार में परमेश्वर की शांति बनी रहने के लिए प्रार्थना கர்த்தருடைய करता हूं। கிருபையின் கரமும் வல்லமையின் கரமும் உங்களை நடத்துவார் परमेश्वर अनुग्रह का सामर्थ का हाथ आपको हर एक दिन चलाने दे। ஹல்லேலூயா हालेलुया। வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் आकाश और पृथ्वी को बनाए हुए परमेश्वर के द्वारा आप आशीष पाओगे। வசனங்கள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் ये सारे वचनों को परमेश्वर हमारे जीवन में पूरा करेगा। நாம் இந்த நியூ இயர்ல இருந்து ஒரு காரியத்தை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம் हम इस नए साल से एक वचन को अध्ययन करते आ கர்த்தர் रहे கொடுத்த हैं। வாக்குத்தத்தத்தை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம் परमेश्वर दिए हुए प्रतिज्ञा के वचन को हम अध्ययन करते आ रहे हैं। ஏசாயா புத்தகத்தின் 55ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் यशायाह के 55वां अध्याय उसका 5वां वचन। நம்முடைய ஊழியத்திற்காய் கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனமுள்ள ஒரு வார்த்தை हमारी सेवाओं के लिए परमेश्वर ने एक दर्शन के रूप में दिया हुआ वचन है। ஐசாயா 55:5 यशायाह 55 उसका 5वां वचन। இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய் सुन, मैं ऐसी जाति को जो तू नहीं जानता उसे बुलाऊंगा। உன்னை அறியாதிருந்த ஜாதி और ऐसी जाति जो உன் तुझे नहीं जानती தேவனாகிய है, கர்த்தரின் நிமித்தமும் वो तेरा परमेश्वर यहोवा के निमित्त, இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் इस्राएल के पवित्र के निमित्त உன்னிடத்திற்கு ஓடி வரும் तेरे पास दौड़े चले அவர் आएंगे, உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் क्योंकि उसने तुझे शोभायमान बनाया है। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் परमेश्वर ने हमें शोभायमान बनाया அப்படி है। மேன்மைப்படுத்தி இருக்கிறதுனால ऐसे हमें शोभायमान बनाया इसलिए நீ அறியாதிருந்த ஜாதி இங்கே வரும் तू नहीं जानने वाली जाति यहाँ पर आएगी, உன்னை அறியாதிருந்த ஜாதியும் இங்கே வரும் तुझे नहीं जानने वाली जाति भी यहाँ पर आएगी। ஹல்லேலூயா हालेलुया। இரண்டு காரியத்தை நாம் கடந்த வாரங்கள்ல தியானித்து इन இருக்கிறோம் दोनों बातों को हम पिछले हफ्तों में से अध्ययन करते நாம் आ रहे हैं। அறியாதிருந்த ஜாதிகள் யார் हम नहीं जानने वाले जाति कौन அவர்கள் है, எதற்காய் நம்மிடம் वो வருகிறார் किस लिए हमारे पास आते हैं। அதே போல நம்மை அறியாத ஜாதிகள் யார் उसी तरह हमें नहीं जानने वाले जाति कौन है, அவர்கள் எதற்காக वो வருவார்கள் किस लिए हमारे पास आएंगे, அதையும் நாம் தியானித்து उसे இருக்கிறோம் भी हम अध्ययन करते आ रहे இன்னைக்கு हैं। அந்த வசனத்தின் மூன்றாவது ஒரு காரியத்தை தியானிக்க आज उस போகிறோம் वचन के तीसरे एक भाग को हम अध्ययन வசனம் करने वाले சொல்லுகிறது हैं। वचन कहती है இந்த ஜாதிகள்லாம் வரணும் அப்படினா अगर ये सारे जाति आना है तो எதற்காய் वो வருகிறார்கள் किस लिए आते हैं, உங்களை என்னையும் பார்க்கிறதுக்கா आपको और मुझे देखने के लिए क्या। ஹல்லேலூயா हालेलुया। உங்களை என்ன பார்க்க வராங்களா आपको और मुझे देखने आते हैं क्या, இல்ல नहीं। வசனம் சொல்லுகிறது वचन कहती है உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் வருவார் तेरा परमेश्वर यहोवा के निमित्त आएंगे। ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தரின் நிமித்தம் இங்க வருவார் परमेश्वर यहोवा के निमित्त आएंगे। அப்ப கர்த்தர் யார் परमेश्वर कौन है, அவர் எப்படிப்பட்டவர் वो कैसा है, அவர் ஏன் தன்னை நிரூபிக்க வேண்டும் वो क्यों अपने आप को साबित करना है, ஜனங்கள் கர்த்தரை பார்த்து ஏன் வர வேண்டும் लोग क्यों परमेश्वर को देख कर आना है। அதை தான் இன்னைக்கு சில காரியங்களை தியானிக்க போகிறோம் उसमें से कुछ बातों का हम अध्ययन करने वाले ஹல்லேலூயா हैं। हालेलुया। கர்த்தர் அவர் சொல்லுகிறபடி இந்த இடத்தில் இருந்தார் परमेश्वर जैसे कहा वैसे उस जगह पर था। இந்த வேதம் கர்த்தரை எப்படி சொல்லுகிறதோ ये शास्त्र परमेश्वर के बारे में जैसे बताती है, அல்லது இந்த வேதம் கர்த்தரை எப்படி விவரித்து இருக்கிறதோ ये परमेश्वर के बारे में कैसे विवरण करती है, அப்படி கர்த்தர் இந்த இடத்தில் இருந்தால் वैसे परमेश्वर इस जगह पर हो तो ஜனங்கள் வருவார்கள் प्रजा लोग आएंगे। ஹல்லேலூயா हालेलुया। இந்த வேதத்துல கூறி இருக்கிற கர்த்தர் இங்க இருந்தால் ये வருவார்கள் शास्त्र में कहा हुआ परमेश्वर है यहाँ पर हो तो ऐसे आएगा। ஏன்னா இன்னைக்கு கர்த்தரை வந்து பல விதத்துல இமேஜின் பண்ணி பேசுறவங்க இருக்காங்க परमेश्वर को कई वृत्ति से सोच विचार कर बताने वाले हैं। ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய கேரக்டரை மாத்தி பேசுறவங்க நிறைய பேர் परमेश्वर के இருக்காங்க स्वभाव को बदल कर बताने वाले भी है, அவரை பற்றியே வித்தியாசமாய் பேசுற நிறைய பேர் இருக்கிறாங்க उसके बारे में भिन्न रीति से कहने वाले कई सारे हैं। அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரான்னு தெரியாது वहां पर सब परमेश्वर है क्या नहीं ஆனா जानता, ஒன்று சொல்லுகிறேன் लेकिन एक कहना இந்த चाहूंगा, வேதம் சொல்லியபடி கர்த்தர் இங்கு இருப்பார் ये என்றால் शास्त्र जैसे कहते उस रीति से परमेश्वर यहाँ पर हो तो நிச்சயமாக ஜனங்கள் நம்மை தேடி வருவார் निश्चय लोग हमें ढूंढकर यहाँ पर आएंगे। ஹல்லேலூயா हालेलुया। அப்ப இந்த வேதம் எப்படி கர்த்தரை விவரிக்கிறது तो शास्त्र कैसे परमेश्वर के बारे में विवरण அவரை करती பார்த்து है, ஏன் வர வேண்டும் उसे देखकर क्यों आना है, அதை தியானித்து उसे आज मनन அதற்காக करके நம்ம ஜெபிக்கணும் उसके लिए हम प्रार्थना எங்க करना है। சபையில हमारी कलीसिया में இந்த வேதம் சொல்றபடி நீங்க இருக்கணும் ये शास्त्र जैसे कहती है वैसे आप रहना है। हालेलुया। हालेलुया। हालेलुया।
ஹalleluya Hallelujah. ஏன்னா கர்த்தரை நாம உருவாக்க முடியாது कि परमेश्वर को हम बना नहीं सकते हैं கர்த்தரை நம்ம இஷ்டத்துக்கு மாத்த முடியாது हम अपने मनमानी के अनुसार परमेश्वर को बदल नहीं सकते அவர் இஷ்டத்துக்கு தான் அங்க இருப்பார் वो अपने मनमानी के अनुसार हमारे बीच में रहता ஹalleluya है हालेलुया நம்ம இஷ்டத்துக்கு வரவழைச்ச நினைச்சோம் अगर हम अपने मनमानी के अनुसार उसे बुलाना चाहें அவர் வர மாட்டாரு वो नहीं आएंगे நம்ம இருப்போம் அவ்வளவுதான் हम केवल यहाँ पर ஹalleluya हालेलुया கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் परमेश्वर कैसा है நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் हमारा परमेश्वर यहोवा कौन है உபாகமம் 6 அதிகாரத்தின் 4 வசனம் व्यवस्था 4 अध्याय उसका 4 वचन Exodus chapter 6 verse 4 ல பாருங்க व्यवस्था 6 उसका 4 वचन में हम देखते हैं எடுத்தவர் வாசி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஹalleluya हमारा परमेश्वर एकमात्र परमेश्वर வசனம் சொல்லுகிறது वचन कहती है இஸ்ரவேலே கேள் इस्राएल से पूछ இஸ்ரவேல்னா யாரு इस्राएल कौन है தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் चुने हुए लोग அழைக்கப்பட்ட ஜனம் बुलाए गए लोग அந்த ஜனத்தை பார்த்து அவர் சொல்றார் उस लोगों को देखकर कहता है இஸ்ரவேலுக்கே ए इस्राएल सुन நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் यहोवा परमेश्वर हमारा यहोवा ही एक है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒருவரே கர்த்தர் यहाँ पर कही गई यहोवा एक ही है அவர் யார் वो कौन है அவர் எப்படிப்பட்டவர் वो कैसा है அதுதான் நீங்க ரொம்ப முக்கியம் आज वही आज मुख्य है ஹalleluya हालेलुया அந்த one god இருக்குல்ல वो एक यहोवा जो it's है a many meaning is there उसमें कई सारे अर्थ है அதுக்கு நிறைய அர்த்தங்கள் उसमें இருக்கு कई सारे अर्थ है இதுல நீங்க வந்து ஹெப்ரீய பாஷையில இந்த one குல வேர்ட் பாத்தீங்கன்னா इब्रानियों में एक इसे जो कहते हैं எக்காட் அல்லது யாஷித் एकाद या याशीन ऐसे ஹalleluya हालेलुया அதுதான் அதனுடைய சரியான மீனிங் उसका அர்த்தம் सही अर्थ वही है எக்காட் என்றால் एकाद कहे तो பல விதத்தில் செயல்படுகிறவர் कई प्रकारों में क्रिया करने वाला ஆனால் ஒருவரே लेकिन एक मात्र வசனம் சொல்லுகிறது वचन कहती है ஆவியானவர் ஒருவரே पवित्र आत्मा एक है கர்த்தர் ஒருவரே परमेश्वर एक है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया வரங்கள் அதிகம் இருக்கிறது वरदान कई सारे हैं கிரியைகள் அதிகம் இருக்கிறது क्रियाएं कई सारे हैं ஆனால் கர்த்தர் ஒருவரே परमेश्वर एक मात्र है ஹalleluya हालेलुया ஆவியானவர் ஒருவரே पवित्र आत्मा एक मात्र है பல விதத்தில் செயல்படுகிற कई प्रकारों में क्रिया करता है சொல்லலாம் இட்ஸ் a plural god மாதிரி நமக்கு தெரியலாம் हम कह सकते हैं कई सारे हैं कर ஆனால் लेकिन அவர் ஒருவர் केवल एक मात्र है பிதா குமாரன் பரிசுத்த ஆவி पिता पुत्र और पवित्र आत्मा இது சில பேருக்கு கன்ஃபியூஸா ये இருக்கும் कुछ लोगों के लिए कंफ्यूज இந்த होती பிதா है குமாரன் பரிசுத்த ஆவினா மூணு கடவுளா ये पिता परमेश्वर पवित्र आत्मा कहे तो तीन देवता है क्या? ஹalleluya हालेलुया இல்ல அப்படி அல்ல ये ऐसा नहीं அவர் है பிதாவாய் செயல்படுகிற वो தெய்வம் पिता के रूप में क्रिया करने அவர் वाला குமாரனாய் செயல்படுகிற पुत्र தெய்வம் के रूप में क्रिया करने वाला அவர் ஆவியானவராய் वो செயல்படுகிற पवित्र தெய்வம் आत्मा के रूप में क्रिया करने वाला ஆனால் है அவர் ஒருவரே लेकिन वो एक मात्र है ஹalleluya हालेलुया எக்காத் என்றால் மீனிங் அதுதான் एकाद कहे तो वही है அதுதான் इसका நம்முடைய अर्थ है தெய்வனுக்கு ஒரு பெயர் உண்டு इसलिए हमारे परमेश्वर के लिए एक नाम है ஏலோஹிம் एलोहिम ஏலோஹிம்னா என்ன एलोहिम का अर्थ क्या है எங்கும் நிறைந்த தெய்வம் वो हर जगह पर भरा हुआ எல்லா परमेश्वर இடத்திலும் இருக்கிற वो தெய்வம் सब जगह पर रहने वाला परमेश्वर ஹalleluya हालेलुया அப்ப எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர் जो என்றால் सब जगह में भरा हुआ है तो அவர் பல இடத்துல பல விதமாய் वो செயல்படுகிறாரா कई जगहों में कई प्रकार से क्रिया करता है ஒவ்வொரு क्या? இடத்திலும் ஒவ்வொரு விதமாய் क्या இருக்கிறாரா हर जगह में भिन्न भिन्न रीति से நான் रहता है क्या? கேட்கிறேன், அப்படி அல்ல वैसा नहीं है எல்லா இடத்திலும் இருக்கிற தெய்வனாய் இருந்தால் सब जगह पर रहने वाला परमेश्वर होने पर भी அவர் ஒருவரே वो एक मात्र है ஹalleluya हालेलुया அவர் ஒருவரே वो एक मात्र है இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு हिंदू फैमिलीல வந்திருக்கலாம் இல்ல हिंदू பத்தி நமக்கு தெரிஞ்சு आज हम सब लगभग कोई सब हिंदू के परिवार से धर्म से आए होंगे மற்ற மதங்கள்ல நீங்க या வந்திருக்கலாம் किसी और धर्म से आप यहाँ पर आए हैं ஹalleluya हालेलुया இப்ப பாத்தீங்க அப்படினா अगर आप देखो तो நம்முடைய நாட்கள்ல முந்தின நாட்களில अपने पूर्वजों के दिनों में ஒரு ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்கும் एक गांव के लिए एक देवता रहती है ஹalleluya हालेलुया ஊர் காவல் தெய்வம் அது उसका गांव को रक्षा அது करने அந்த वाला ஊரை देवता। மட்டும் தான் காப்பாத்தும் वो केवल उसी गांव को रक्षा பக்கத்து करती ஊரை है காப்பாத்தாது बाजू वाले गांव को रक्षा नहीं करती ஹalleluya हालेलुया அதே போல குல தெய்வம் இருக்கும் वैसे अपने अपने कुल के लिए एक देवता रहती நம்முடைய है நம்முடைய குலத்திற்காக கோத்திரத்திற்காக ஒரு தெய்வங்கள் अपने உண்டு कुल के लिए गोत्र के लिए एक देवता रखते அது हैं ஏன் குலத்தை மட்டும் தான் எனக்கு உதவி वो செய்யும் केवल मेरे कुल को ही वो संभालेगी அடுத்த ஒரு குலத்துக்கார வந்து ஜெபம் அது வந்து பிரேயர் பண்ணா கேட்காது दूसरे गोत्र के लोग अगर प्रार्थना करेंगे उसका नहीं सुनेगी அதே போல ஒவ்வொருடைய வீட்டு தெய்வம் உண்டு वैसे हर एक घर के लिए एक देवता रहती है ஹalleluya हालेलुया நம்முடைய வீட்டுக்கு ஒரு தெய்வங்கள் உண்டு अपने घर घर के लिए एक देवता அந்த रहती है தெய்வத்திற்கு நாம் பல காரியங்களை செய்வோம் उस देवता के लिए हम कई सारे कार्य को करते இப்ப हैं அந்த தெய்வத்துடைய கேரக்டர் என்ன अब उस देवता का स्वभाव क्या அந்த है வீட்டுக்காரங்களை மட்டும் தான் ஆசீர்வதிக்கும் वो केवल उस परिवार वालों को आशीष करेगी பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டா கேட்காது बाजू के घर वालों ने बुलाया तो नहीं सुनेगी ஹalleluya हालेलुया இப்போ இந்த தெய்வங்கள் எல்லாம் யார் अब ये सारे देवता कौन है பல தெய்வங்கள் இருக்கிறது कई सारे देवता பல விதத்தில் இருக்கிறது कई सारे रीति में ஆனா है நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் लेकिन हमारा परमेश्वर ऐसा नहीं என் வீட்ல நான் கூப்பிட்டாலும் கேட்பாரு பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டாலும் मेरे கேட்பாரு घर पे मैं बुलाऊं तो भी सुनेगा बाजू वाले घर पे बुलाएंगे तो वहां पे भी सुनेगा ஹalleluya 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 எந்த ஊர்க்காரன் கூப்பிட்டாலும் கேட்பாரு कोई भी गांव वाला बुलाए तो भी वो सुनेगा எந்த ஜாதிகாரன் கூப்பிட்டாலும் कोई கேட்பாரு भी जाति वाला बुलाएगा तो भी वो सुनेगा நம்முடைய தேவன் யார் தெரியுமா हमारा परमेश्वर कौन है जानते அவர் हैं one God वो एक परमेश्वर है ஹalleluya हालेलुया அவர் ஒருவரே கர்த்தருங்க यहोवा एक ही
है। நீங்க எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க, आप कहीं से भी पुकारो, எந்த இடத்துல இருந்தாலும் आप கூப்பிடுங்க. किसी भी जगह से पुकारो। இன்னைக்கு ஆலயத்துல இருந்து கூப்பிடுகிறோம், आज आप भवन से पुकारते இன்னைக்கு हो, சாயங்காலம் வீட்ல இருந்து आप கூப்பிடுவீங்க, शाम में घर में से சில पुकारेंगे, பேர் தெருவுல நின்னு கூப்பிடுவீங்க, रास्ते में खड़े रहकर நாளைக்கு पुकारोगे, வேலையில இருந்து கூப்பிடுவீங்க. आप नौकरी में रहकर நீங்க पुकारोगे, எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் जिस किसी जगह पर रहकर உங்கள் குரலை पुकारने கேட்டு पर आपके आवाज को உங்களை सुनकर, ஆசீர்வதிக்கிற, आपको आशीष करने, உங்களை வழி நடத்துகிற, आपको मार्ग दिखाने, உங்களுக்கு நன்மை செய்கிற आपको भलाई करने के ஒரு लिए தெய்வம் உண்டா, अगर एक परमेश्वर एक है, அவரே இயேசு கிறிஸ்து, वो एक यीशु मात्र அவரே है, இயேசு கிறிஸ்து. वो यीशु मात्र है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவன் யார் தெரியுமா? हमारा देव कौन सा है? ஒருவர். वो एक है, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் மாத்திரம் தான் அங்கங்க. वो केवल एक मात्र है। அல்லேலூயா, அல்லேலூயா। அதுக்கப்புறம் அதே எபிரேயர்ல பார்த்தோம் அப்படின்னா वैसे उसी इब्रानियों में देखते யாஷித் हैं, என்கிற ஒரு வேர்ட் இருக்கு. याशित नाम का एक शब्द அந்த है। யாஷித்தோட மீனிங் என்ன उस தெரியுமா? याशित का शब्द का अर्थ क्या है? அதுக்கு ஒன் மீனிங் இருக்கு, उसका एक अर्थ है, ஒன்ஸ் இருக்கிறது, और एक बात दोहराई गया है, ஒன்லி இருக்கிறது, केवल एक मात्र है, ऐसे है। அல்லேலூயா, हालेलुया। அல்லது अनकम्पेरेबल, या उसका कोई तुलना नहीं है, அது ऐसे எப்படி भी சொல்லலாம்? ऐसे भी कह सकते அவர் हैं, மட்டும்தான், केवल वो मात्र है, அவர் மாத்திரம் தான், केवल वही है, அவர் ஒருவர் தான், वो एक मात्र है, அவருக்கு நிகரானவர் யாரும் இல்ல, इसके तुल्य में कोई नहीं, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்ல, उसके सामना करना कोई नहीं, அவரை போல யாருமே இல்ல. उसके समान कोई भी नहीं है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை போல யாரும் கிடையாதுங்க, उसके समान कोई नहीं है, அவருக்கு நிகரா யாரும் கிடையாது. उसके तुल्य में कोई नहीं है। அதான் நம்ம வாசித்தோம் அப்படின்னா उसे जैसे हमने पढ़ा ஒன்றாம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், पहला राजा 8वां अध्याय उसका 23वां वचन, First King chapter 8 verse 23 ல பார்க்கும் பொழுது पहला राजा 8वां अध्याय उसका 23वां वचन, மேலே வானத்திலும் ऊपर आकाश में, கீழே பூமியிலும் नीचे पृथ्वी में உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை. आपके तुल्य में कोई है ही नहीं। அல்லேலூயா, அல்லேலூயா. அது மேல வானமா वो இருக்கட்டும், ऊपर आकाश भी होने दो, கீழே பூமியா या नीचे இருக்கட்டும், पृथ्वी होने दो, உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை. आपके तुल्य में नहीं है कोई இஸ்ரவேலின் परमेश्वर, தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் தான் கர்த்தர். केवल इस्राएल का परमेश्वर मात्र परमेश्वर है। அல்லேலூயா, हालेलुया। வானத்துல போய் தேடினாலும் अब आकाश में जाकर ढूंढने पर भी நம்முடைய கர்த்தர் மாத்திரம் கர்த்தரா இருப்பார். केवल हमारा परमेश्वर मात्र परमेश्वर रहेगा। இந்த பூமியில தேடினாலும் अब इस पृथ्वी में ढूंढने पर அவர் भी மாத்திரம் தேவனாய் केवल இருக்கிறார். वो मात्र परमेश्वर है। நீங்க பாதாளத்துல போய் தேவனை தேடினாலும் அவர்தான் आप இருப்பார். अधोलोक में जाकर ढूंढने पर भी केवल वो मात्र ही परमेश्वर रहेगा। அதான் தாவீது அழகாய் इसलिए சொல்லுவார், दाऊद अच्छी तरह कहता நான் है, வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், मैं स्वर्ग में चढ़ूं तो भी आप वहां पर हो, நான் பூமியில இருந்தாலும் நீர் அங்கே मैं இருக்கிறீர், पृथ्वी में रहने पर भी आप वहां நான் पर हो, பூமி கீழ பாதாளத்துல படுக்கை போட்டாலும் நீர் அங்கே मैं இருக்கிறீர். पृथ्वी के नीचे अधोलोक में मैं अपने बिछाऊं तो भी वहां पर आप हो। ஏன் தெரியுமா? क्यों जानते அவர் हैं? மாத்திரம் தான் கர்த்தர். केवल वो मात्र परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। எந்த இடத்துல போய் தெய்வத்தை தேடி பாருங்க, किसी भी जगह पर जाकर परमेश्वर को ढूंढ कर देखिए, என் தேவனை பார்க்க முடியும், मेरे यहोवा को आप देख सकते இயேசுவை हो, பார்க்க मेरे முடியும். यीशु को आप देख सकते हो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மேலே வானமாய் இருந்தாலும் கீழே பூமியாய் இருந்தாலும் ऊपर स्वर्ग रहने दो या नीचे पृथ्वी रहने दो, அவருக்கு ஒப்பான தெய்வத்தை யாருமே பார்க்க முடியாது. उसके तुल्य में कोई भी परमेश्वर को नहीं देख सकता। அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு ஒப்பான தெய்வம் யாருமே இல்லங்க, उसके तुल्य में कोई भी नहीं அவர் है, மாத்திரம்தான். केवल वो मात्र। உபாகமம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், व्यवस्था 4वां अध्याय उसका 39वां वचन, 4:39ல பாருங்க, हम 4:39 में हम देखते हैं, உயர வானத்திலும் ऊंचे स्वर्ग में, கீழே பூமியிலும் नीचे पृथ्वी में, அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல, उसके तुल्य में कोई भी नहीं है, அவர் மாத்திரம்தான் தெய்வனாய் केवल இருக்கிறார். वो मात्र परमेश्वर है। அல்லேலூயா. அல்லேலூயா. உயர வானத்திலும் பூமியிலும் தாழ பூமியிலும் ऊंचे स्वर्ग में और नीचे पृथ्वी में கர்த்தரே தேவன், केवल परमेश्वर ही यहोवा है, அவரை தவிர வேறொருவரும் இல்லை. उसके सिवाय और कोई भी नहीं है। இந்த நாள்ல நீங்க அறிந்திருக்கணும், आप इसे इस दिन में जान लेना சரி, அவரை जरूरी है, தவிர வேறொருவரும் இல்லையா? उसके सिवाय और कोई है அப்படி नहीं என்ன क्या? ஸ்பெஷாலிட்டி அவருக்கு? ऐसा उसमें क्या विशेष बात है? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसी अध्याय के 33वां वचन को हम पढ़ेंगे। 33ஆம் வசனம், 33वां वचन, அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டு கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்தது உண்டோ? அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, அக்கினியின் நடுவில் இருந்து பேசின ஒரு தெய்வத்தை போல आग के बीच में से जो बोलने वाले परमेश्वर के समान வேற எந்த தெய்வமாவது பேசி कोई இருக்கா? और देवता बोला है क्या? அல்லேலூயா. அல்லேலூயா. கேள்விதான் क्या பட்டிருக்கிறீங்க, आपने सुना तो है அல்லது क्या? நீங்க பார்த்து क्या இருக்கிறீங்களா? आपने देखा है क्या? அப்படி ஒரு தெய்வம் பேசி ऐसा अगर कोई देवता ஒரு மனுஷன் बोलकर உயிரோடு இருந்தது உண்டா? एक मनुष्य जीवित रहा हो तो அப்படினா கிடையாது. ऐसा है ही नहीं। அல்லேலூயா. हालेलुया। இந்த தேவன் யார் தெரியுமா? मेरा परमेश्वर कौन है அவர் जानते हो? அக்னிமயமான தெய்வம், वो अग्निमय परमेश्वर அவர் है, அக்னியிலிருந்து பேசுகிற वो தெய்வம், अग्नि से बातें करने वाला அவர் परमेश्वर அக்னியை है, இறக்குகிற वो தெய்வம். अग्नि को उतारने वाला परमेश्वर அத है। எலியா ஜனங்களோடு சவால் விட்டார். इसलिए एलिया ने लोगों से उसने एक चुनौती दिया, எல்லா ஜனங்களையும் பார்த்து சொன்னார், सारे लोगों को देखकर कहा, இந்த பாகல் தெய்வமா இருந்தா பாகலை வணங்கு, पागल देवता है तो उसे दंडवत करो, இல்ல ஆண்டவர் தான் தெய்வம்னா நீ ஆண்டவரை வணங்கு. नहीं यहोवा परमेश्वर तो उसे दंडवत நீ करो। ரெண்டு மனச குந்தி குந்தி நடக்காதீங்க. आप दोनों मन के साथ लगड़ लगड़ के मत चलना। யாரு தெய்வம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. कौन परमेश्वर आप नहीं जान सकते हो। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம், तो एक काम करेंगे हम, வானத்திலிருந்து எந்த
தெய்வம் அக்கினி இறக்குதோ ऊंचे स्वर्ग से जो परमेश्वर अग्नि அவர்கள் को उठाता மாத்திரமே है, தெய்வம் என்பதை केवल वो मात्र இன்னைக்கு परमेश्वर है எல்லாரும் कहते हैं। அறிந்து கொள்ளணும். आप सब जान लेना है। ஹalleluya हालेलुया। எல்லாரும் சொன்னாங்க ஓகே सब लोग ने कहा था हाँ ठीक है, ஓகே இந்த காரியத்தை நம்ம செஞ்சிரலாம். हम इस काम को कर देंगे। ஏன் அப்படினா क्यों जानते हैं? பாகால் தெய்வத்தினுடைய இன்னொரு பேர் சங்கார், पागल देवता का नाम और एक नाम शंगार है, அதே போல அவருக்கு ஃபயர் காட் என்கிற ஒரு பேர் உண்டு. इसलिए उसका अग्नि कर एक नाम भी है। ஹalleluya हालेलुया। அவர்தான் அவர் அக்னியை கண்டிப்பா வந்துருவார் वो अग्नि के रूप में निश्चय आ जाएगा, என்று சொல்லி அவங்க நினைச்சாங்க. ऐसे उन्होंने सोच लिया। இப்ப எலியா சவால் விட்டாச்சு. अब एलिया ने चुनौती दे दिया। உட்கார்ந்து ஜெபம் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, பலியிட वो ஆரம்பிச்சாங்க. सब बलि चढ़ाने के लिए शुरू किए। பலியிட ஆரம்பிச்சு बलि காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பலியிட்டாங்க. सुबह से शाम तक वो बलि चढ़ाने लगे। அந்த தெய்வம் சத்தமே கொடுக்கல, वो देवता ने आवाज ही नहीं அக்னி दिया, வரவும் செய்யல. अग्नि भी नहीं उतर ஆனா कर आई। 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் लेकिन पहला राजा 18वां अध्याय के 38ஆம் வசனம் சொல்லுகிறது. उसका 38वां वचन कहती है, First King chapter 18:38. पहला राजा 18 उसका 38। அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்து தண்ணீரை வாய்க்கால் இந்த தண்ணீர் நக்கி போட்டது. நெக்ஸ்ட் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹalleluya हालेलुया। அப்ப எலியா கூப்பிட ஆரம்பித்தான். अब एलिया पुकारने लगा, வானத்திலிருந்து அக்கினி வந்தது, आकाश से स्वर्ग से बलि अग्नि उतर एरितது, कर उस होम बलि को जला दिया, பலிபீடத்தை எரித்தது, उस वेदी को जला கீழே दिया, இருக்கிற மண்ணை எரித்தது. नीचे की मिट्टी को जला இப்ப दिया। ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, अब सब लोगों ने देखा இவர்தான் கர்த்தர், यही परमेश्वर இவர்தான் है, தெய்வம், यही देवता है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। கர்த்தரே தெய்வங்க. परमेश्वर यहोवा है, அவருக்கு ஒப்பான தெய்வம் யாருமே उसके இல்ல, तुलने में कोई भी नहीं, அவருக்கு நிகராக யாருமே இருக்க उसके முடியாது. तुलना में कोई भी नहीं रह அவர் सकता, ஒருவர் தான் அக்கினியிலிருந்து केवल பேசுகிறவர். वो मात्र अग्नि में से बोलता है। ஹalleluya हालेलुया। யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் निर्गमन 15वां अध्याय के 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 11वां वचन इस रीति से कहती है, கர்த்தாவே परमेश्वर தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், परमेश्वर अब देवता में आपके तुल्य में कौन है, பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் पवित्र में महत्वपूर्ण, துதிகளில் பயப்படத்தக்கவரும் स्तुति में डर मानने योग्य, அற்புதங்களை செய்கிறவருமாகிய अद्भुत कार्य करने वाले உமக்கு ஒப்பானவர் யார். आपके तुल्य में कौन है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। ஆண்டவருக்கு ஒப்பான அல்லது நிகரானவர் யாருமே இல்ல. परमेश्वर के तुल्य में उसके योग्य कोई भी नहीं है। அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி, ऐसा क्या विशेष அப்படி நம்ம बात ஆண்டவர்ட்ட கேட்டோம்னா है? ऐसे अगर हम परमेश्वर से वचन पूछेंगे, சொல்லுகிறது, वचन कहती है பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். पवित्रता में वो उद्धार पाया हुआ। ஹalleluya हालेलुया। இந்த உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற अनेகம் इस இருக்கலாம், संसार में देवता कहने वाले कई सारे रहेंगे, ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், लेकिन एक बात कहता हूँ, எந்த ஒரு தெய்வமும் பரிசுத்தமாய் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் कोई भी देवता अगर पवित्र है कर हम जांच पड़ताल என் करके இயேசுவை देखें तो தவிர ஒருவரையும் பார்க்க हम முடியாது. मेरे यीशु के सिवा और किसी को देख नहीं सकते। ஹalleluya हालेलुया। அவர் ஒருவர் தான் वो பரிசுத்தர், एकमात्र पवित्र है, அவர் ஒருவர் தான் பரிசுத்தப்படுத்துகிறவர், वो केवल एकमात्र पवित्र करने वाला அவர் है, ஒருவரே பரிசுத்தவான்கள் நடுவில் வாசம் वो பண்ணுகிறவர். एकमात्र पवित्र लोगों के बीच में निवास करता है। ஹalleluya हालेलुया। நீங்கள் எந்த தெய்வங்கட்ட கேரக்டர் ஆராய்ந்து பாருங்க, आप किसी भी देवता के उसके स्वभाव को जांच कर அவங்களுடைய देखिए, வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். उसके जीवन के इतिहास को पढ़कर देखिए, எவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறது, कितने सारे किताबें हैं, நீங்கள் படித்து பாருங்கள். आप पढ़कर देखिए। ஆனால் लेकिन இயேசுவிடம் இருக்கிற பரிசுத்தம், यीशु के पास रहने वाला पवित्रता, இயேசு வாழ்ந்த பரிசுத்தம், यीशु ने जीवन बिताने वाले एक पवित्रता, இயேசு செய்த பரிசுத்தம் यीशु ने किया हुआ पवित्र யாராவது कार्य, ஒருவர் இருந்தால் अगर காட்டுங்க. कोई एक है तो आप दिखा दो। ஹalleluya हालेलुया। ஏன் தெரியுமா, क्यों जानते हैं? பரிசுத்தத்தில் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. पवित्रता में उसके समान महाप्रतीक कोई नहीं है। ஹalleluya हालेलुया। இங்க இருக்கிற தெய்வம் யார் தெரியுமா, हमारे बीच में रहने वाला कौन है जानते हैं? பரிசுத்தத்தில் நிகரற்ற தெய்வம் அவர். पवित्रता में महाप्रतापी है। ஹalleluya हालेलुया। கர்த்தருங்க அப்படிதான் இருக்கிறார். परमेश्वर यहाँ पर वैसे ही அந்த है, எண்ணத்தோடு தான் அந்த சபைக்குள்ள கால் வைக்கணும். उस सोच के साथ इस कलीसिया में कदम रखना चाहिए। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। ஏதோ எல்லா சபைக்கும் போற மாதிரி இங்க வரணும் வரக்கூடாது, या किसी कलीसिया में हम जैसे जाते हैं वैसे ही हम यहाँ पर भी आएंगे, எல்லா ऐसा नहीं। வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இங்க நுழைய கூடாது. किसी भी घर में जैसे प्रवेश करते हैं वैसे यहाँ पर இங்கு प्रवेश नहीं कर பரிசுத்த सकते। தெய்வம் வீற்றி இருக்கிறார் என்கிற यहाँ அனுபவம் पर पवित्र देवता यहाँ पर निवास करते हैं, उस डर के साथ प्रवेश करना है। ஹalleluya हालेलुया। அடுத்து சொல்லுகிறது, अगला कहती है துதிகளில் பயப்படத்தக்கவர் அவர். स्तुति में भय योग्य है। ஹalleluya हालेलुया। அவர் எப்படிப்பட்டவர், वो कैसा है? நீங்க நல்லா ஆடி பாடுங்க பிரச்சனை இல்ல, अच्छा आप नाच गाय कर कीजिए, ஆனால் உங்கள் துதிகளில் பயப்படத்தக்கவர் அவர். लेकिन आपके स्तुति में वो भय योग्य है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। அதனால வெளியே கடந்து ஆடுற மாதிரி இங்க ஆடக்கூடாது. इसलिए बाहर रहकर नाचने के समान यहाँ पर नहीं नाचना है। ஹalleluya हालेलुया। வெளியே விசில் அடிக்கிற மாதிரி இங்க அடிக்க கூடாது. बाहर सीटी बजाने समान यहाँ नहीं सीटी बजाना ஏன் है। நம்முடைய தேவன் யார் தெரியுமா, क्योंकि हमारा परमेश्वर कौन है நீங்க जानते हो? துதிச்சாலும் பயப்படத்தக்கவர் அவர். आप स्तुति करने पर भी वो भय के योग्य है। ஹalleluya हालेलुया। சில பேர் சொல்லுவாங்கல்ல, कुछ लोग कहेंगे ना, ஜெபம் பண்ணதுல மட்டும் தான் பயம் இருக்கணும், प्रार्थना करते समय डर रहना चाहिए, பிரசங்கத்துல மட்டும் பயம் இருந்தா போதும், संदेश सुनते समय एक डर रहना चाहिए, ஆராதனை எப்படினாலும் பண்ணலாம் आराधना कैसे भी कर सकते அப்படின்னு हैं, வசனம் சொல்லல, ऐसे वचन नहीं कहती है। ஏதாவது மனுஷன் சொல்லி இருப்பான். कोई मनुष्य ने कहा होगा, வசனம் சொல்லுகிறது वचन कहती है பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய आप வேண்டும். भय और भक्ति के साथ परमेश्वर की आराधना किया करो। ஹalleluya हालेलुया। ஏன் தெரியுமா, क्यों जानते हैं? நம்முடைய தெய்வன் மாத்திரமே केवल हमारा परमेश्वर
एकमात्र துதிக்கும் பொழுது கூட பயத்தோடு துதிக்கத்தக்கவர். स्तुति करते समय भी भय के योग्य के साथ स्तुति करता है। மற்ற கடவுளை நீங்க எப்படினாலும் துதிங்க. बाकी देवता को आप कैसे भी स्तुति करो, மற்ற கடவுளை நீங்க எப்படினாலும் ஆராதிங்க. बाकी देवता को आप कैसे भी आराधना करो। தண்ணி போட்டு ஆராதிப்பான். आप दारू पी कर भी आराधना करते हैं, அல்லேலூயா. हालेलुया। பாவம் செஞ்சுட்டு வந்து ஆராதிப்பான். पाप करके भी आराधना करते हैं, அல்லேலூயா. हालेलुया। அப்படி ஆராதிக்க மற்ற தெய்வங்களைப் போல நம்முடைய தெய்வம் அல்ல. ऐसे आराधना करने वाले बाकी देवता के समान हमारा देवता नहीं நம்முடைய है। தெய்வம் யார் தெரியுமா? हमारा परमेश्वर कौन है जानते हैं? துதிகளில் பயப்படத்தக்கமானது. स्तुति में भय के योग्य परमेश्वर அதனால है। தான் அவர் இதுக்கு சொல்றது. इसके लिए उसके बारे में कहा गया है, கர்த்தாவே, हे पिता परमेश्वर, தேவர்களில் देवताओं में உமக்கு ஒப்பானவர் யார்? तेरे तुल्य में कौन है? அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு ஒப்பானவர் யார் இல்ல. उसके तुल्य में कोई नहीं है। அடுத்ததே வசனம் சொல்லுகிறது. उसी वचन आगे कहती है, அற்புதங்களை செய்கிறவர். आश्चर्य कामों करता है, அற்புதங்களை செய்கிறவர்ங்க. आश्चर्य कर्म काम करता நீ है। விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். आप विश्वास करने पर परमेश्वर की महिमा को இந்த देखोगे। இடத்துல வந்து விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க. इस जगह पर विश्वास के साथ आकर प्रार्थना இந்த करके இடத்துல देखो। வந்து விசுவாசத்தோடு ஆராதனை பண்ணி பாருங்க. इस जगह पर विश्वास के साथ आराधना करके देखो। கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर आश्चर्य कर्म कार्य करने वाला परमेश्वर நம்மை है। நம்பி வந்த ஒருவரையும் अपने அப்படியே पास வெட்கப்பட்டு விட மாட்டார் अपने அவர். पास भरोसे के साथ आने वाले किसी को लज्जित के साथ नहीं लौटाता है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவர் யார்? वो कौन है? பரிசுத்தம் உள்ளவர். वो पवित्र परमेश्वर है। துதிகளில் பயப்படத்தக்கவர். वो स्तुति में भय योग्य परमेश्वर அற்புதங்களை है, செய்கிற தேவனாய் இருக்கிறார். आश्चर्य कर्म कार्य करता அதனால தான் परमेश्वर எத்தனை है। தேவருக்கு அவர் நிகரற்றவராய் இருக்கிறார். इसलिए कितने सारे देवता होने पर भी उसके तुल्य में उसके समान नहीं ஏசாயா कोई। 40 அதிகாரத்தின் 25 வசனம். यशायाह 40 अध्याय के 25वां वचन, அங்க இப்படி ஆவியானவர் பேசுகிறார். वहां पे इस रीति से पवित्र आत्मा बातें करते ஏசாயா हैं। 40:25 ல பாருங்க. यशायाह 40 उसका இப்படி 25 में இருக்க, देखते हैं, என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள்? எனக்கு யாரை நிகரவாக்குறீர்கள் பரிசுத்தர் சொல்லுகிறார். என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. हालेलुया। இப்படி இருக்க इस रीति से होने என்னை पर யாருக்கு நீங்க நிகராக்குவீங்க? आप किसके समान बताओगे, என்னை யாருக்கு ஒப்பிட போறீங்க? किसके तुल्य ठहरोगे? ஆண்டவர் கேக்குறாருங்க. परमेश्वर पूछता है, அவர் எப்படி இருக்கிறார்? वो कैसा है? அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. वचन ऐसे कहती है, இப்படி இருக்க. इसलिए तुम இப்படி இருக்கறனா எப்படி இருக்கிறார்? 22 वचனம் வாசிக்கலாம். 22 वचन को पढ़ेंगे। 22. அவர் பூமி உருண்டையின் மேல் அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றி இருக்கிறவர். அதன் குடிகள் அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல வெட்டுக்குழியை போல இருக்கிறார்கள். வானங்களை மெல்லிய திரை அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி குடியிருக்கிறதற்கான கூட அவைகளை குடியிருக்கிற கூடாரமாக விரிக்கிறார். அல்லேலூயா. हालेलुया। அவர் எப்படி இருக்கிறார் वो தெரியுமா? कैसा है जानते हो? பூமி உருண்டையின் மேல் வீற்றி இருக்கிறவர். पृथ्वी जो आकाश मंडल के ऊपर विराजमान है। அல்லேலூயா. हालेलुया। பூமி உருண்டன் கண்டுபிடிக்கிறதுக்கே பல ஆயிரம் வருஷம் ஆயிட்டு மனிதனுக்கு. पृथ्वी जो गोल है कर उसे ढूंढने के लिए मनुष्य को कई सारे साल ஆனா என் लगते हैं। வேதம் அன்னைக்கே நிரூபித்து விட்டது. लेकिन मेरा शास्त्र उसी दिन साबित कर दिया है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த பூமி உருண்டையின் மேல் அவர் வீற்றி இருக்கிறவர்ங்க. पृथ्वी के घेरे के ऊपर वो आकाश मंडल में विराजमान है। எந்த தெய்வம் அப்படி இருக்கிறது? मेरा परमेश्वर वैसा है। அவர் சொல்லுகிறார், वो कहता है, வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி आकाश को मलमल के समान फैलाकर குடியிருக்கிறதுக்கு கூடாரமாக விரித்து उसे வைத்திருக்கிறார். रहने के लिए तंबू के समान उसे बनाकर रखा है। இந்த வானம் மட்டும் இல்லன்னு வச்சுக்காங்க. अगर आकाश नहीं हो तो समझ लो நீங்களும் நானும் உயிரோட இருக்க முடியாது. आप और मैं जीवित ही नहीं रह सकते थे। அல்லேலூயா. हालेलुया। சூரிய ஒளி நம்மள அழிச்சிருக்கும் நேரம். सूरज का किरणें हमें नाश कर दिए हुए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் அந்த வானத்தை விரிச்சி परमेश्वर इस आकाश को मलमल के समान இந்த फैलाकर பூமியை ஒரு கூடாரத்தை போல நமக்கு इस வைத்திருக்கிறார். पृथ्वी को हमारे लिए एक तंबू के समान रखा அதான் है। ஆண்டவர் சொல்றாரு, इसलिए परमेश्वर எப்ப कहता நான் है, இப்படி இருக்கிறேன். हे मैं इस रीति இந்த से हूँ, பூமிக்கு மேல நான் உட்கார்ந்து मैं இருக்கிறேன். इस पृथ्वी के ऊपर बैठा हूँ। இந்த பூமியை உனக்கு ஒரு கூடாரத்தை போல பாதுகாத்து கொண்டு ये இருக்கிறேன். पृथ्वी तेरे लिए एक तंबू के समान हो तुझे संभालती है। எந்த ஒரு அழிவு வராதபடி நான் பாதுகாத்து கொண்டு कोई भी இருக்கிறேன். विनाश आए बिना मैं तुम्हें संभालता हूँ। இப்படி இருக்க इससे रहने என்னை के யாருக்கு लिए நீங்க ஒப்பிட போறீங்க? आप किसके तुल्य में मुझे रखने वाले हो? அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है, அவருக்கு நிகரானவர் யார்? उसके तुल्य में कोई नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இந்த பூமியின் மேல் உட்கார்ந்து கொண்டு ये पृथ्वी के धरे के ऊपर विराजमान இந்த रहकर பூமியின் ஒவ்வொரு செயல்களையும் ஆளுகை ये செய்கிறவர். पृथ्वी के हर एक छोटे छोटे बातों के भी वो राज करने वाला, இந்த பூமியில நடக்க வேண்டிய காரியங்களை கட்டளையிடுகிறவர் ये அவர். पृथ्वी में संभव होने हर एक बातों को आज्ञा देने वाला। அதான் வசனம் சொல்லுகிறது, इसलिए वचन कहती है, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட वो நிற்கும். कहने के लिए होगी और आज्ञा के लिए ऐसे ठहरेगी। அவர் ஒன்று இந்த பூமியில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியே इस நடக்கும். पृथ्वी में कुछ कहने होने के लिए कहा तो वैसे ही होगी। அல்லேலூயா. 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 சில வேளை நம்முடைய சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, कुछ समय हमारे संशोधक सब कहते हैं, இந்த விண்கல் வந்து பூமியில மோத போகுது, ये यहाँ आकर यहाँ पर पृथ्वी में रहने वाली है, இந்த கோள் வந்து மோத போகுது. यहाँ पर आके रॉकेट आकर ऐसे लगने वाला ஆனா है। ஆண்டவர் சொல்லுவாரு, लेकिन परमेश्वर कहेगा, மோதணும்னா சொல்லிட்டாருன்னா மோதிட்டான். अगर टकराएगा कह दिया तो वो टकरा कर ही रहेगा। மோதாம விலகி போனா அது ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடும். अगर वो वहां से हटकर जाना है तो अपने आप हटकर चला जाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? நம்ம எல்லாம் பூமிக்கு உள்ள இருந்து ஆண்டவரை பார்க்கிறோம், हम सब पृथ्वी के अंदर रहकर परमेश्वर को देखते அவர் हैं, பூமிக்கு மேல இருந்து நம்ம वो பார்த்து पृथ्वी के கொண்டிருக்கிறோம். ऊपर से हमें सब पर देखता है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே उसके இல்லை. तुल्य में कोई भी नहीं அவருக்கு है, ஒப்பிட யாருமே முடியாது.
उसके सामना करने लायक कोई भी नहीं कर நெகேமியா सकता। 9ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். नहम्याह 9 अध्याय के 6वां वचन, அவர் ஒருவரே கர்த்தராய் இருக்கிறார். वो एकमात्र परमेश्वर है, அவர்தான் நம்மை உண்டாக்கினவர். वही हमें सृजनहारा है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। எந்த தெய்வம் அது? कोई भी देवता அதான் மனுஷனை உண்டாக்குன சொல்ல முடியுமா? मैंने मनुष्य को सृजन किया कह सकता है ஆனா क्या? என் வேதம் சொல்லுகிறது, लेकिन मेरा शास्त्र कहती है தேவன் மனிதனை தமது சாயலாக உருவாக்கினார். परमेश्वर ने मनुष्य को अपने साया में बनाया। ஹalleluya हालेलुया। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहती है மனுஷனை தேவன் உண்டாக்கினார். मनुष्य को परमेश्वर ने बनाया है, மனுஷியை தேவன் உண்டாக்கினார். मनुष्य को परमेश्वर ने बनाया है। ஹalleluya. हालेलुया। அதனால தான் அவருக்கு ஒருவர் ஈடாக யாருமே இல்லை. इसके लिए उसके तुल्य में कोई भी नहीं रह सकता ரோமர் है। 16ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, रोमियो 16 अध्याय के 27वां वचन कहती தாம் है ஒருவரே ஞானமுள்ள தெய்வம். वो एकमात्र ही बुद्धिमान परमेश्वर है। ஹalleluya. ஹalleluya. ஏன் அவருக்கு ஒப்பானவர் இல்ல कि தெரியுமா? उसके तुल्य में कोई नहीं जानता है, அவரை போல ஞானமுள்ளவர் இந்த உலகத்துல யாருமே उसके கிடையாது. समान बुद्धिमान इस संसार में कोई नहीं है। அவருக்குள் ஞானம், அறிவு, புத்தி என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. उसके अंदर ज्ञान बुद्धि नाम के खजाना छुपी हुई है। அதான் அவர் சொல்லுகிறாரு, इसके लिए वो कहता है எனக்கு ஞானம் குறைவா இருக்கா? अगर तेरे पास ज्ञान की कमी है, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணு. मेरे पास आकर विनती என்கிட்ட कर, வந்து ஜெபம் பண்ணு. मेरे पास आकर दुहाई நான் दे, ஞானத்தின் ஆவியினால் मैं நிரப்புவேன். आत्मा के ज्ञान से तुझे भरूंगा। ஹalleluya. ஹalleluya. என் தேவனுக்கு நிகராக யாருமே मेरे இல்லை. परमेश्वर के तुल्य कोई भी नहीं है। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? அவரை போல ஞானமுள்ளவர் யாருமே उसके இல்லை. समान बुद्धिमान कोई भी नहीं है। ஹalleluya. हालेलुया। ரோமர் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, रोमियो 3 अध्याय 30वां वचन कहती है நீதிமானாக்குகிற அவரை போல ஒருவரும் இல்லை. धर्मी बनाने वाले उसके समान कोई नहीं है। हालेलुया। हालेलुया। யார் சொல்ல முடியும்? कौन कह सकता நான் है இந்த மனுஷனை நீதிமானாக்குறேன், मैं इस मनुष्य को धर्मी बनाता हूँ, நான் இந்த மனுஷனை मैं इस பரிசுத்தமாக்குறேன். मनुष्य को पवित्र करता हूँ, என் ஆண்டவரை தவிர யாரும் சொல்ல मेरे முடியாது. परमेश्वर के सिवाय कोई नहीं कह सकता। அவர் மாத்திரம் தான் சொல்லுவார், केवल वो मात्र कह सकता நான் है உன்னை நீதிமானாக்குகிற मैं தெய்வம். तुझे धर्मी बनाने वाला परमेश्वर हूँ। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதனால தான் சொல்லுகிறது, इसके लिए वो कहता है கர்த்தர் ஒருவரே கர்த்தர். केवल यहोवा ही एकमात्र यहोवा। நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். हमारा परमेश्वर यहोवा ही एकमात्र परमेश्वर ஏன் है। தெரியுமா? क्यों जानते हैं? என்னை நீதிமானாக்குறவர் மாத்திரம். मुझे धर्मी बनाने वाला वो एकमात्र है। ஹalleluya. हालेलुया। உபாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, व्यवस्था 4 अध्याय के 7वां वचन कहती है அவரை தொழுது கொள்ளும் பொழுது, उससे जब आप दंडवत करते हैं, அவரை தொழுது கொள்ளும் பொழுது उससे दंडवत करते समय இவ்வளவு சமீபமாய் इतने करीबी से பெற்ற ஜாதி வேற யாராவது உண்டா? इतने पैदा किए हुए जाति कोई है क्या? நம்முடைய தேவன் ஏன் விசேஷமானவர்? हमारा परमेश्वर क्यों विशेष है? ஏன் அவர் ஒருவர் தான் கர்த்தர் சொல்றோம்? क्यों उसको एकमात्र को परमेश्वर कहते हैं? ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? நீங்கள் ஆராதிக்கும் பொழுது आप आराधना करते समय உங்க பக்கத்துல வந்து நிக்கிறவர், आपके पास आकर खड़े रहने உங்க वाला, பக்கத்துல வந்து பேசுகிறவர், आपके करीब आकर बोलने वाला, உங்க பக்கத்துல வந்து அணைக்கிற आपके தெய்வம். करीब आकर गले लगाने वाला। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। மத்த தெய்வங்களுக்கு பக்கத்துல நம்ம தான் போணும். बाकी देवता के पास हमें जाना पड़ता சில है। இடத்துல பக்கத்துல போகவும் முடியாது. कुछ समय कुछ जगह पर हम पास जा भी नहीं सकते। ஹalleluya. हालेलुया। எந்த ஒரு கருவூலத்துக்குள்ள நம்ம போக முடியாது. सब हर किसी जगह के अंदर हम नहीं जा सकते। ஹalleluya. हालेलुया। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है நீ என்ன தொழுது கொண்டா तू अगर मुझे दंडवत करे तो நான் உன் பக்கத்துல வந்து நிற்பேன். मैं तेरे करीब आकर खड़े रहूंगा। ஹalleluya. हालेलुया। அதுதான் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். वही परमेश्वर एकमात्र यहोवा है। ஆராதிக்கிற தேவன் யாரு? आप आराधना करने वाला அவர் परमेश्वर कौन எப்படிப்பட்டவர்? है? वो कैसा है? நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। வானத்திலும் பூமியிலும் அவரை போல யாருமே இல்லை. आकाश और पृथ्वी में उसके समान कोई भी नहीं, அவருக்கு ஒப்பான தெய்வன் யாருமே उसके இல்லை. तुल्य में कोई नहीं है। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? அவர் பரிசுத்தர், वो पवित्र है, துதிகளில் பயப்படத்தக்கவர், वो स्तुति में भय योग्य அவர் है, அதிசயங்களை वो செய்கிறவர், आश्चर्य काम அவர்தான் करता நம்மை है, உண்டாக்கியிருக்கிறவர். उसने हमें बनाया है, பூமி உருண்டையின் மீது இருந்து பூமியை पृथ्वी ஆளுகிறவர், के धरे के ऊपर विराजमान रहकर उससे राज करने वाला, அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர், वो केवल एकमात्र बुद्धिमान அவர் है, ஒருவரே वो நீதிமானாக்குகிறவர், एकमात्र धर्मी बनाने அவர் वाला है, ஒருவரே वो பரிசுத்தர், एकमात्र पवित्र है, அவர் ஒருவரே சமீபமாய் वो இருக்கிறார். एकमात्र हमारे लिए करीबी है। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நம்மளை பார்த்து ஜனங்கள் வர மாட்டாங்களா? ऐसे आराधना करने वाले परमेश्वर को देखकर हमारे पास क्यों नहीं लोग आए? என் தேவனை இந்த கேரக்டரோடு இந்த சபை வெளிப்பட்டுச்சுனா मेरे परमेश्वर इस स्वभाव के साथ अगर मेरा कलीसिया प्रकट करे तो ஜனங்கள் இந்த இடத்துல வந்து தான் ஆகணும். लोग यहाँ पर आके ही आना ही पड़ेगा। ஹalleluya. हालेलुया। செபிங்க. प्रार्थना कीजिए, இந்த 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 கேரக்டரா வெளிப்படட்டும். ये सारे स्वभाव प्रकट होने दो என் पिता। கர்த்தர் இந்த மாதிரி என் சபையில வெளிப்படட்டும். मेरा परमेश्वर इस रीति से मेरे कलीसिया से प्रकट होने உடைய दो। ஞானத்தை வெளிப்படுத்து. आप अपने बुद्धि को प्रकट உடைய करो, பரிசுத்தத்தை अपने வெளிப்படுத்து. पवित्रता को फैलाओ, உடைய பயத்தை வெளிப்படுத்து. अपने भय को प्रकट करो, உடைய வல்லமையை வெளிப்படுத்து. अपने सामर्थ को प्रकट உடைய करो, அதிகாரத்தை வெளிப்படுத்து. अपने अधिकार को प्रकट करो। ஹalleluya. हालेलुया। நீர் ஒருவர் தான் தெய்வன் என்பதை आप एकमात्र परमेश्वर है करके இந்த ஜனங்கள் அறிய வேண்டும். ये सारी प्रजा जानने दो। ஹalleluya. हालेलुया। நீங்கள் நான் எலியாவை போல சவால் விடணும்.
आप और मैं एलिया के समान चुनौती देना அத है। கடந்த வாரத்திலே சொன்னேன். मैंने पिछले हफ्ते कहा था। ஹalleluya. हालेलुया। ஜனங்களை கொண்டு வாங்குங்க. लोगों को आप ले आइए, வியாதியஸ்தர்களை கொண்டு வாங்க. बीमार लोगों को ले आइए, கர்த்தர் சுகம் கொடுப்பார். परमेश्वर चंगाई देगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நிரூபிக்கிறவர்களாய் நாம वो இருக்கோம். साबित करने वाला हमें बनकर கர்த்தர் रहना அப்படி है। பயன்படுத்துவாரா? परमेश्वर वैसे इस्तेमाल करेगा। இரண்டாவது, दूसरा, ஏன் அவர் கர்த்தர்? क्यों वो परमेश्वर அவர் है? மாத்திரம் தான் என் क्यों கர்த்தர். वो एकमात्र ही यहोवा है? உபாகமம் 23ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். व्यवस्था 23वां अध्याय उसका 5वां वचन। உபாகமம் 23:5. व्यवस्था 23वां अध्याय उसका 5वां वचन। உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சாபத்தை ஆசீர்வாதமா மாற பண்ணினார். இந்த हालेलुया। வசனத்துல பாருங்க, इस वचन में हम देखते हैं 3 முறை 3 बार உன் தேவனாகிய கர்த்தர் तेरा परमेश्वर என்ன பண்ணாரு? क्या किया? பிலேயாமுக்கு செவி கொடுக்கல. बिलाम को उसने सुनी नहीं। உன் தேவனாகிய கர்த்தர் तेरा यहोवा உன்மேல் परमेश्वर அன்பு கூர்ந்தார். तुझ पर प्रेम किया। உன் தேவனாகிய கர்த்தர் तेरा परमेश्वर சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். तेरे शाप को आशीष में बदल दिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் தெரியுமா? हमारा परमेश्वर यहोवा कौन है जानते हैं? நம்மை அன்பு கூற தெய்வம். हम पर प्रेम जताने वाला परमेश्वर है। ஹalleluya. 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 அதனால தான் கிறிஸ்தவர்கள் தைரியமா சொல்றோம். इसलिए मसीह लोग हम निडरता के साथ कहते हैं ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்றோம். जीसस लव्स यू कर हम இயேசு कहते உன்னை हैं। நேசிக்கிறார் यीशु சொல்றோம். तुझसे प्रेम करता है कहते எந்த हैं। கடவுளாய் சொல்ல முடியுமா? कोई भी देवता कह सकता है क्या? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எந்த தெய்வமா அது? कोई भी देवता நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லி मैं இருக்கிறார். तुझे प्रेम करता हूं ऐसे कहता ஆனா है क्या? இயேசு சொல்லி लेकिन இருக்கிறார். यीशु ने कहा है, இயேசு மாத்திரமே சொல்லி केवल இருக்கிறார். यीशु मात्र कहा है, நான் உங்களை சிநேகிக்கிறேன். मैं तुमसे प्रेम करता நான் हूं, உங்களை அன்பு मैं செய்கிறேன். तुमसे मोहब्बत करता हूं। உலகத்துல அத்தனை பேர் உங்களை விட்டு போனாலும் ये जगत में सारे लोग आपको छोड़कर जाने पर உங்களை भी, நேசிக்கிற அத்தனை பேர் தூர போனாலும் आपसे मोहब्बत करने वाले सारे लोग आपको छोड़कर दूर जाने पर இயேசு भी, உங்களை நேசிக்கிறார். यीशु मात्र आपको प्रेम करेगा। இயேசு உங்களை அன்பு செய்றாருங்க. यीशु आपसे प्रेम करेगा। அந்த இயேசு என்ன செய்வார் தெரியுமா? वो यीशु क्या करेगा அவர் जानते அன்பு हो? செய்கிறதை என்ன செய்கிறார் वो தெரியுமா? मोहब्बत करते हुए और क्या करता है वचन जानते சொல்லுகிறது. हो? वचन कहती है, உனக்கு வந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் तुझे மாற்றுவார். आई हुई शाप को वो आशीष में बदल देता है। ஹalleluya. हालेलुया। வீட்ல சாபமா இருக்கு. घर में बहुत शापित है, வீட்ல கட்டுகளா இருக்கு. घर में बहुत बंधन है, வீட்ல போராட்டமா இருக்கு. घर में बड़े संघर्ष है, வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. घर में बड़ी बड़ी समस्या है कहते நீங்க हो சொல்லுறீங்களா? क्या? अगर आप ऐसे कहते ஆண்டவர் हो, சொல்லுகிறார். परमेश्वर कहता நான் है, உன்னை அன்பு கூறுகிறதுனால मैं तुझ पर प्रेम जताता உன் हूं வாழ்க்கையில इसलिए இருக்கிற சாபத்தை, मैं तेरे जीवन में रहने वाले शाप உன்னுடைய को, வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தை, तेरे जीवन में रहने वाले संघर्ष को, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை तेरे जीवन में रहने वाले पाप को எல்லாத்தையும் நீக்கி सब कुछ दूर करके அதை ஆசீர்வாதமாய் मैं उसे மாற்றுவார். आशीष में बदलता हूं। ஆ சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். तेरे शाप आशीष में बदल जाएगी। எந்த ஒரு தெய்வமா மாற்ற முடியுமா? कोई ऐसा देवता कर सकते हैं क्या? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சாபம் இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட பைசா புடுங்குவாங்க. शाप है कर आपसे पैसा छीनोगे, छीनेंगे, இருக்கிற சொத்தெல்லாம் புடிங்கிட்டு வேணா आपके விடுவாங்க. बारे सारी संपत्ति छीन लेंगे। ஆனா இயேசு சொல்லுகிறார், लेकिन यीशु कहता है, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. आपने मुफ्त में पाया, मुफ्त में दो। ஹalleluya. ஹalleluya. உங்க சாபம் ஆசீர்வாதமாய் आपका மாறணுமா? शाप आशीष में बदलना है உங்க क्या? வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு வேணுமா? आपके जीवन में रहने वाले समस्या का உங்க हल வாழ்க்கையில चाहिए இருக்கிற क्या? போராட்டத்துக்கு முடிவு வேணுமா? आपके जीवन में के सारे संघर्ष के लिए நீங்கள் हल பணம் चाहिए கொடுக்க வேண்டிய क्या? அவசியம் இல்லை. आपको पैसे देने की जरूरत नहीं உங்களுக்கு है, ஃப்ரீயா ஆண்டவர் கொடுப்பார். आपको मुफ्त में परमेश्वर ஆனா ஒண்ணே देगा। ஒண்ணு சொல்லுங்க, लेकिन एक बात कहिए, என்னை அன்பு கூறுகிற இயேசுவுக்கு मुझे प्रेम करने वाले यीशु के लिए நானும் அன்பு செய்வேன். मैं भी प्रेम அவரை करूंगा, நானும் அன்பு उसे செய்வேன். मैं भी प्रेम அது करूंगा। மாத்திரம் போதுங்க. केवल वो मात्र उसके लिए இயேசு काफी அன்பு है। செய்து பாருங்க, यीशु को प्रेम कर உங்க देखिए, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தானாய் வரும். आपके जीवन में आशीष अपने आप आएगी। இத்தனை வருட சாபங்கள் நீங்கும். इतने साल के शाप बदल जाएगी, இத்தனை வருட கட்டுகள் உடையும். इतने साल के सारे बंधन टूट जाएंगे। ஏன் தெரியுமா? क्यों जानते ஆண்டவர் சொல்லுகிறார், हैं? परमेश्वर कहता है, உன் தேவனாகிய கர்த்தர் तेरा परमेश्वर यहोवा அன்பு கூறுகிறார். वो प्रेम करता है। ஹalleluya. ஹalleluya. அன்பு கூறுகிற தெய்வம். वो प्रेम करने वाला परमेश्वर है। உபாகமம் 7:8 சொல்லுகிறது, व्यवस्था 7:8 कहती அவர் है, அன்பு கூர்ந்தபடியினால उसने प्रेम किया நம்மை इसलिए மீட்டெடுத்திருக்கிறார். हमें उसने छुड़ा लिया है। ஹalleluya. ஹalleluya। உபாகமம் 7:8ல व्यवस्था 7:8 में पढ़ते हैं, ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தர் உங்களை அன்பு கூர்ந்ததினாலும் परमेश्वर तुम पर प्रेम जताया உங்கள் इसलिए பிதாக்களுக்கு ஆணையை காக்க வேண்டும் अपने என்பதினாலும் पिता पुरखों के लिए दिया हुआ सारे वादाओं को पूरा करने के கர்த்தர் लिए பலத்த கையினால் परमेश्वर अपने बलवंत உங்களை हाथों के புறப்பட द्वारा பண்ணி तुम्हें यहाँ से निकलने के लिए அடிமைத்தன लगाकर வீடாக எகிப்து நின்றும் गुलामीपन के मिस्र के घर से அதில் लेकर ராஜாவாகிய பார்வோன் கையில் நின்றும் उसके राजा फिरो के हाथों से உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். उसने छुड़ाया है, உங்களை उसने மீட்டெடுத்திருக்கிறார். तुम्हें छुड़ाया है। உங்களை அன்பு கூறுகிற वो तुम தெய்வம். पर प्रेम जताने वाला அப்படி परमेश्वर அன்பு है। கூர்ந்ததினால தான் ऐसे प्रेम जताने पर உங்களுடைய என்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி आपको और मेरे शाप को उसने आशीष में बदल दिया है। கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, गलतियां 2 अध्याय उसका 20वां वचन कहती है, என்னில் அன்பு கூர்ந்து जो कोई मुझ
पर प्रेम जताता எனக்காக है मेरे लिए தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். अपने आप को उसने सौंप दिया है ஹல்லேலூயா. हालेलुया அவர் நம்ம அன்பு செய்ததனால தான் उसने हम पर प्रेम जताया इसलिए உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்க आपको और मेरे लिए सूली पे मारा गया என்னுடைய சாபத்தை மாற்றுகிற मेरे शाप को बदलने वाला என்னுடைய பாவத்தை மாற்றுகிற मेरे पाप को बदलने वाला என்னுடைய அக்கிரமங்களை மாற்றுகிற मेरे अधर्म को बदलने वाला அந்த சிலுவையில उस सूली पर தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். अपने जीवन को उसने दे दिया ஏன் தெரியுமா? क्यों जानते हो அவர் நம்மை அன்பு वो செய்கிறார். हम पर प्रेम करता है ஒன்று யோவான் 4:10 சொல்கிறது, वो पहला यूहन्ना 4 अध्याय उसका 10 वचन कहती है நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால அல்ல, हम प्रेम परमेश्वर को प्रेम जताने के कारण नहीं நான் அன்பு கூர்ந்ததனால அல்ல, आप और मैं परमेश्वर पर प्रेम जताने के कारण அவர் नहीं நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததனால. उसने हम पर प्रेम जताया इसलिए ஹல்லேலூயா. हालेलुया அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததனால उसने हम पर प्रेम जताया इसलिए நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக हमारे पाप को निवारण करने वाला एक अनुग्रहकारी बलि के समान நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே अपने पुत्र को उसने भेजा इसलिए அன்பு உண்டாயிருக்கிறது. प्रेम बनी हुई है ஹல்லேலூயா. हालेलुया அன்பு உண்டாயிருக்கிறது. प्रेम बनी हुई है ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் ரொம்ப அருமையா एक இருக்கும். वचन बहुत अद्भुत रहती है உபாகமம் 4 அதிகாரத்தின் व्यवस्था 4 अध्याय 37 38 वசனத்தை उसका பார்க்க. 37 और 38 वचन में उदाहरण पढ़ेंगे அன்பு கூர்ந்தபடியால் அவர் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியினால் அவருடைய பின் சந்ததியை அவருடைய பின் சந்ததி தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன் முன் துரத்தவும் முன்னின்று துரத்தவும் ஆ, உன்னை அழைத்துக் கொண்டு போய் உன்னை அழைத்துக் கொண்டு போய் இந்நாட்களில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக அவர்கள் தேசம் சுதந்திரமாய் கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் ஆ, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்கிறது, ये वचन कहती है உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியினால் तेरे पितरों से जैसे प्रेम रखा அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு. वो अपने आने वाले वंश को चुनकर ஹல்லேலூயா. हालेलुया நம்மள அன்பு செய்கிற தெய்வம். हमसे प्रेम करने वाला இந்த ஒரு परमेश्वर வசனம் ரொம்ப அருமையா இருக்கு ये பாருங்க. वचन बहुत अद्भुत रीति से है देखिए பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியினால் हमारे पितरों से प्रेम किया इसलिए என்ன பண்றாரு தெரியுமா? उसने क्या करता है जानते பின் சந்ததியை தமக்காக தெரிந்து आने கொள்கிறார். वाले वंश को वो अपने लिए चुन लेता है ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया உங்க அப்பா அம்மா ஜெபிச்சதுனால आपके माता पिता प्रार्थना करने के कारण இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தை आज பார்த்து आप और मैं परमेश्वर के चरणों में हैं அதே போல उसी तरह இன்னைக்கு நீங்களும் நானும் ஒழுங்கா அன்பு கூர்ந்தா, आज आप और मैं सही तरीके से प्रेम जताएंगे நீங்களும் तो ஆண்டவரை உண்மையா தொழுது கொண்டா, आप और मैं सच्चे रीति से परमेश्वर को ஆண்டவர் धन्यवाद அன்பு करेंगे तो கூர்ந்தவராய் வாழ்ந்தா, परमेश्वर का प्रेम करने वाले जीवन बिताएंगे तो நம்முடைய பின் சந்ததியை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொள்வார். हमारे लिए आने वाले पीढ़ी को वो अपने लिए चुन लेगा ஹல்லேலூயா. हालेलुया உங்க பிள்ளைங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறுவாங்க. आपके बच्चे परमेश्वर से चुने गए बनेंगे எப்பொழுது தெரியுமா? कब जानते हो பிதாக்களை கர்த்தர் அன்பு கூறும்போது. हमारे पितरों को परमेश्वर प्रेम करने पर ஹல்லேலூயா. हालेलुया அப்படிப்பட்ட ஒரு அன்பு கூறுகிற தெய்வம். वैसे एक प्रेम करने वाला परमेश्वर யோவான் है 13 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, யோவானா 13 अध्याय उसका पहला वचन அவர் कहती है முடிவு பரியந்தம் அன்பு वो கூறுவார். अंत तक प्रेम करता है ஹல்லேலூயா. हालेलुया இந்த உலகத்துல इस जगत में யாருமே முடிவு மட்டும் அன்பு கூற कोई மாட்டாங்க. भी अंत तक प्रेम नहीं कर सकता है எந்த ரிலேஷனா இருக்கட்டும், वो कोई भी रिश्ता होने दो உங்களுடைய ஃப்ரெண்டா वो இருக்கட்டும், आपका मित्र होने दो காலேஜ் படிக்கிற வரைக்கும் இருப்பாங்க கூட, कॉलेज पढ़ने तक वो साथ रहेगा காலேஜ் படிச்சோன்னா போயிருவாங்க, कॉलेज पढ़कर समाप्त करते हुए चला வேலை जाएगा பார்க்குற இடத்துல இருக்கட்டும், आप नौकरी करने वाले जगह होने दो உங்க ஆபீஸ்ல ஒண்ணா இருக்கிற வரைக்கும் கூட அன்பு செய்வாங்க, आपके नौकरी में साथ में रहने तक वो प्रेम வேற करेगा ஆபீஸ் போயிட்டாங்கன்னா वो மறந்துடுவாங்க. दूसरे नौकरी में चला गया तो आपको भूल जाएगा ஹல்லேலூயா. 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 அதே போல வீடுகள்ல பாருங்க, वैसे हम घरों में देखते हैं கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகளுடைய அன்பை பார்க்க முடியாது. शादी होने के बाद हम बच्चों के प्रेम को देख नहीं सकते ஹல்லேலூயா. हालेलुया கணவன் மனைவிக்குள்ளே சரியான அன்பு எப்போது இருக்கவில்லை. पति पत्नी के अंदर सही प्रेम हमेशा नहीं रहती है ஹல்லேலூயா. हालेलुया எல்லா அன்பும் सारे प्रेम இட்ஸ் a limited love, அவ்வளவுதான். वो सब के लिए एक सीमा है ஒரு அளவு தான் இருக்கிறது. उसके लिए एक सीमा रखी गई है இயேசு கிறிஸ்து சொல்கிறார், लेकिन यीशु मसीह कहता है முடிவு பரியந்தம் அன்பு கூறுகிற அவர் ஒருவர் தான். अंत तक प्रेम करने वाला केवल वो मात्र है ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया நீங்க பிறந்த நாள்ல இருந்து आप जन्म हुए उस दिन से लेकर இந்த உலகத்துல நம்ம வாழ போகிற கடைசி நாள் வரைக்கும் इस जगत में हम जीने वाले आखिरी दिन तक நம்மை அன்பு கூறுகிற ஒருவர் என்றால் हमें प्रेम करने वाला एक है तो இயேசுவை தவிர வேற யாரும் वो இல்லை. यीशु के सिवाय कोई भी नहीं है ஹல்லேலூயா. हालेलुया முடிவு பரியந்தம் அன்பு वो கூறுகிறார். अंत तक हमसे प्रेम करता है ஹல்லேலூயா. हालेलुया ஓகே, அடுத்ததாக अगला देखते हैं நம்முடைய தேவன் யார்? हमारा परमेश्वर அதான் कौन நம்முடைய है? தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். पहला हमारा यहोवा एक ही है நம்முடைய தேவன் ஒருவரே அன்பு கூறுகிறார். हमारा परमेश्वर एकमात्र प्रेम करता है நம்முடைய தேவன் யார்? हमारा परमेश्वर லூக்கா कौन है? 6 அதிகாரத்தின் 36 வசனம். लूक 6वां अध्याय उसका 36वां वचन லூக் chapter 6 verse 36 ல लूक 6वां अध्याय उसका 36वां वचन சீக்கிரம் வாசிங்க, एक நேரம் जन जल्दी पढ़ेंगे ஆகையால் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய்
உள்ளவர்களாய் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. हालेलुया। அவர் இரக்கமுள்ளவர். वो दयावंत है। அல்லேலூயா. हालेलुया। அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரா? वो दयावंत है। சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்தை भजन பார்க்கும்போது संहिता 78 उसका 38वां Psalm वचन को देखेंगे। 78:38ல भजन संहिता 78 उसका அவரோ 38वां அவரை वचन, அழிக்காமல் वो उन्हें नाश किए बिना இரக்கமுள்ளவராய் दयावंत होने के அவர் कारण அக்கிரமங்களை மன்னித்தார். उनके अधर्मों को क्षमा किया। அவர் தமது உக்கிரம் முழுவதும் எழுப்பாமல் वो अपने सारे क्रोध को उन पर प्रकट किए बिना அநேக தரம் கோபத்தை விலக்கிவிட்டார். कई बार अपने क्रोध को उनसे दूर किया। அவர்களை அழிக்காமல் उन्हें नाश किए बिना। ஏன் அவர்களை அழிக்கல? क्यों उन्हें नाश नहीं किया? அவர் இரக்கமுள்ள क्योंकि தெய்வம். वो दयावंत அவர் परमेश्वर है। இரக்கமுள்ள वो தெய்வத்தினால दयावंत है इसलिए அவருடைய அக்கிரமங்களை மன்னித்தார். उनके अधर्मों को उसने क्षमा நம்முடைய किया। தேவன் இரக்கமுள்ளவர். हमारा परमेश्वर दयावंत है। எந்த பாவியையும் वो மன்னிக்கிறவர். किसी भी पापी को क्षमा कर सकता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்களும் நானும் ஒரு சின்ன பாவம் செஞ்சதல்ல. आप और मैंने एक छोटा पाप कर दिया है। இருக்குல பெரிய பாவம் பண்ணிருக்கோம். हमने सबसे बड़ा पाप किया है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் அவருடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா सब अपने जीवन को हम सोच कर देखेंगे तो ஆமா பவுல் அப்போஸ்தலன் மாதிரி தான் சொல்லணும். पौलुस प्रेरित के समान ही कहना है। பாவிகளிலும் பிரதான பாவி நான். पापियों में सबसे प्रधान पापी मैं हूँ। அல்லேலூயா. हालेलुया। அப்படி தான் சொல்லணும். ऐसे हमें कहना पड़ेगा। ஆனா பாருங்க लेकिन देखिए நம்மேல் அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தபடி हम पर वो दयावंत होने के कारण நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். हमारे पापों को क्षमा किया है। அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். हमारे अधर्मों को क्षमा किया है। நம்முடைய ஆண்டவருடைய ஒரு கரெக்டர் என்ன தெரியுமா? हमारा परमेश्वर एक स्वभाव क्या है जानते हो? அசுத்தத்தை காணாத சுத்த கண்ணனவர். अशुद्ध को न देखने वाला एक शुद्ध परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। அவரால அசுத்தத்தை பார்க்கவே वो முடியாது. अशुद्धता को देख ही नहीं सकता। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच कर देखिए। நீங்கள் நான் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா? आप और मैं क्या इतना पवित्र है क्या? நம்ம அவ்வளவு சுத்தமா இருந்திருக்கிறோம். हम इतना शुद्ध जीवन बिताए हैं क्या? நம்ம இன்னைக்கு வரைக்கும் பாவம் எத்தனை தவறுகள் செய்து नहीं, आज तक हमने कितने सारे गलतियां की எத்தனை அசுத்தங்கள் வந்து விடுகிறது. कितने सारे अशुद्धता आती है ஆனா हमारे जीवन ஏன் में। அழிக்கல தெரியுமா? लेकिन क्यों हमें नाश नहीं किया ஏன் जाता? நம்ம அழிந்து போகல? क्यों अब तक नाश नहीं हुए जानते हो? அவர் இரக்கமுள்ளவர். क्योंकि वो दयावंत है। அல்லேலூயா. हालेलुया। அவர் இரக்கமுள்ளவர் என்பதை वो दयावंत है इसे இந்த சபை நிரூபித்தது என்றால் ये कलीसिया अगर साबित करे तो ஜனங்கள் அவருடைய இரக்கத்திற்காக ஓடி வருவார். लोग उसके दया के लिए दौड़ कर आएंगे। அல்லேலூயா. हालेलुया। அந்த இரக்கத்தை தேடி वो வருவார்கள். दया को ढूंढ कर आएंगे। உபாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. व्यवस्था 4 अध्याय उसका 31 वचन அவர் कहती है, இரக்கமுள்ளவராய் இருந்ததனால वो दयावंत होने के அவர் कारण நம்மை கைவிட மாட்டார். वो हमें नहीं त्यागता அவர் है। கைவிட மாட்டார். वो त्यागेगा नहीं। அவர் அழிக்கவும் वो மாட்டார். नाश भी नहीं करेगा। உடன்படிக்கையை மறக்கவும் वो மாட்டார். हमारे वाचा को नहीं மூன்று भूलेगा। காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 3 बातें कही गई है। இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனால वो दयावंत होने के कारण உங்களை கைவிட वो மாட்டார்கள். आपको नहीं छोड़ेगा। எந்த இடத்திலும் वो किसी भी जगह கர்த்தர் पर உங்கள் கையை விட மாட்டார். परमेश्वर आपका हाथ को नहीं முடிவு छोड़ेगा। வரைக்கும் நடத்தி கொண்டு वो இருப்பார். अंत तक तुम्हें चला कर ले जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அவர் அழிக்க மாட்டார். वो नाश भी नहीं करेगा। விசுவாசத்தோடு இருங்க. विश्वास के साथ என் रहिए। குடும்பம் அழிந்து போகாது. मेरा परिवार नष्ट नहीं என் होगा। வாழ்க்கை அழிந்து போகாது. मेरा जीवन नष्ट नहीं என் होगी। பிள்ளைங்க அழிந்து போக मेरे மாட்டாங்க. बच्चे नष्ट नहीं होंगे। ஏன் தெரியுமா? क्यों जानते என் हैं? கர்த்தர் இரக்கமுள்ள मेरा தேவனாய் परमेश्वर दया परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। அவர் இரக்கமுள்ளவராய் वो இருந்தார். दयालु है इसलिए என்ன அழிக்க மாட்டார். वो मुझे नष्ट என் नहीं குடும்பத்தை करेगा। அழிக்க மாட்டார். मेरे परिवार को नष्ट नहीं करेगा। அடுத்து சொல்லுகிறார். अगला कहता है உடன்படிக்கையை மறக்க மாட்டார். मैं तुमसे बनाए हुए वाचा को नहीं भुलाऊं। நீங்களும் நானும் உடன்படிக்கையை மறந்திருக்கலாம். आप और मैं वाचा को भूल सकते हैं। உடன்படிக்கையை உடைத்திருக்கலாம். हम वाचा को तोड़े हो सकते ஆனால் हैं। அவர் இரக்கமுள்ளவராய் लेकिन இருக்கிறதுனால वो दयालु होने के அவர் कारण நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை वो மறக்க हमसे மாட்டார். किए हुए वाचा को कभी नहीं भूलता। அல்லேலூயா. हालेलुया। 2 நாளாக 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. दूसरा इतिहास उसका 4 अध्याय उसका 9वां वचन कहती நம்முடைய है முகத்தை உங்களை விட்டு விலக்க மாட்டார். अपने चेहरे को आपसे नहीं छुपाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அவர் இரக்கமுள்ளவர் क्यों தெரியுமா? वो दयालु है जानते हो? எப்ப கூப்பிட்டாலும் அவர் முகத்தை காட்டுவார். आप कभी भी पुकारो अपने चेहरे को दिखाएगा। உங்களை விட்டு முகத்தை விலக்க மாட்டார். आपसे अपने चेहरे को नहीं हटाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதை கரித்து பார்க்கும் பொழுது वैसे हम देखते हैं யோவேல் 2:13 योएल 2:13 யோனா 4:4-2ல योहन्ना 4:2 में இந்த ரெண்டு காசு சொல்லுகிறது. ये दोनों जगह पर कहते हैं ஒரே காரியம் एक बात சொல்லப்பட்டிருக்கிறது. कही गई है அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். वो हमारे बुराई के लिए वो प्रस्ताव करता है। அல்லேலூயா. हालेलुया। உங்க வாழ்க்கையில आपके जीवन में சில வேளையில எல்லாவற்றையும் இழந்து போய் நிக்கிறீங்க. कुछ समय में सब कुछ आप खोकर खड़े हो क्या? ஆண்டவர் சில தீங்கு அனுபவித்து விட்டார். परमेश्वर ने कुछ आपके जीवन में संभव कर दिया நினைக்காத है। காரியம்லாம் நடந்து விட்டது. मैंने जो नहीं सोचा वो सब संभव हो गई क्या? எதிர்பார்க்காத காரியம் நடக்குது. मैंने जो बात नहीं जोता वो सब मेरे जीवन में संभव हो गई क्या? ஆண்டவர் परमेश्वर कहता है அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு वो सारे बुराई के लिए वो पछताव करता है। மறுபடியும் फिर से உங்களை கட்டி எழுப்புவதற்கு, वो आपको बांध कर खड़ा करने के உங்களுடைய लिए, குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு आपके परिवार को वो ढाढ़स बांधने के लिए கர்த்தர் இரக்கமுள்ளவராய். परमेश्वर दयालु है। அல்லேலூயா.
हालेलुया। மறுபடியும் கட்டப்படுவீர்கள், फिर से आप बांधे जाएंगे, மறுபடியும் கட்டப்படுவீங்க. फिर से आप बांधे जाओगे। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறது. अपने बुराइयों के लिए वो पश्चाताप करता है। கடைசியாக கொண்டு சொல்லி முடிக்கிறேன். आखिर में एक कहकर समाप्त करता हूँ। சங்கீதம் 86 அதிகாரம் 10 வசனம். भजन संहिता 86 उसका 10वां वचन। சங்கீதம் 86 10ல பார்க்கிறோம். भजन संहिता 86 उसका 10 में हम पढ़ते हैं। தேவன் யார் தெரியுமா? हमारा परमेश्वर कौन है जानते हो? தேவரீர் हे परमेश्वर, மகத்துவம் உள்ளவரும் तू महत्वपूर्ण, அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். आश्चर्य कर्म करने वाला परमेश्वर, நீர் ஒருவரே தேவன். आप एकमात्र परमेश्वर हो। அவர் ஒருவர் யார் தெரியுமா? आप एकमात्र कौन है जानते हैं? மகத்துவம் உள்ள தெய்வம், वो महत्वपूर्ण परमेश्वर है, மகத்துவம் உள்ள वो தெய்வம். महान है। ஹalleluya, हालेलुया, it's a great God. वो महान परमेश्वर है। ஹalleluya, हालेलुया। இந்த மகத்துவம் என்றால் என்ன ये தெரியுமா? महान का है तो क्या है जानते हैं? எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை. सारे सामर्थ्य से बढ़कर एक सामर्थ्य। அதான் ஆதியாகமம் 17:1ல பார்க்கும் பொழுது उत्पत्ति 17 उसका पहला वचन में पढ़ते हैं। ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், अब्राहम को देखकर परमेश्वर நான் कहते யார் हैं, தெரியுமா? मैं कौन है जानता है? சர்வ வல்லமையுள்ள தேவன். मैं सर्वशक्तिमान परमेश्वर हूं। எனக்கு முன்பாக பயந்து கொண்டீர், அவ்வளவுதான். मेरे सामने डर मान कर रहे केवल நான் इतना உன்னை काफी है। ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष करूंगा। அவர் சர்வ வல்லவர். वो सर्वशक्तिमान परमेश्वर ஹalleluya, है। हालेलुया, அல்மைட்டி காட். वो हमारा सर्वशक्तिमान எல்லா परमेश्वर, வல்லமைக்கும் மேலான वो வல்லமை. सारे शक्ति के अपार परमेश्वर है। அதே போல उसी समान எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறவர் தான் மகத்துவம். सारी चीजों को जिसने अधीन मान कर रखा है वही महान है। ஹalleluya, ஹalleluya। அவர் மகத்துவம் உள்ளவர்னா என்ன वो தெரியுமா? महत्वपूर्ण है, इसका मतलब क्या है? எல்லாவற்றையும் அவருக்கு கீழாக தான் வச்சிருக்கிறார். सारे चीजों को अपने काबू में उसने रखा है, அவருக்கு கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. उसके अधीन में है। ஹalleluya, हालेलुया। அது இந்த உலகமா இருக்கட்டும், உலகத்துக்கு வெளியே இருக்குதா இருக்கட்டும், वो ये जगत होने दो या जगत के अपार कार्य होने दो, எல்லாமே அவருக்கு உட்பட்டது. सब कुछ उसके अधीन है। ஹalleluya, हालेलुया। அதான் மகத்துவம் உள்ள தேவன் वही சொல்லப்படுகிறது. महान परमेश्वर के कहा गया। ஹalleluya. हालेलुया। உபாகமம் 3:24ல பார்க்கும் பொழுது व्यवस्था 3 उसका 23 में पढ़ते உம்முடைய हैं, மகத்துவத்தையும் வல்லமையுள்ள கரத்தையும் நாங்க காண்பிக்க தொடங்கினார். आपके महान और आपके सामर्थ्यवान हाथ को उसने दिखाने चालू இந்த किया। இடத்துல அவருடைய மகத்துவம் வெளிப்பட வேண்டும். यहाँ पर उसकी महानता प्रकट होनी है। அவரே மகத்துவம் பயங்கரமான தேவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். वो महान और भयंकर परमेश्वर का कहा गया है। ஹalleluya. हालेलुया। அந்த 2 நாளாகமம் 6 அதிகாரம் 32 வசனத்துல दूसरा इतिहास 6वां अध्याय उसका 32 वचन में हम देखते हैं, சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணார். सुलेमान ने एक प्रार्थना किया। 2 நாளாகமம் 6:32ல दूसरा इतिहास 6 उसका 32 அவர் वचन, ஜெபம் பண்ணும் பொழுது वो प्रार्थना करते समय இப்படியாய் சொல்கிறார், इस रीति से कहते हैं, உம்முடைய மகத்துவத்தை அவர்கள் பார்த்து आपके सामर्थ्य को उन्होंने இந்த देखकर ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணினா इस भवन की ओर अगर प्रार्थना करने நீங்க पर அவருடைய ஜெபத்தை आप கேட்கணும். उनके प्रार्थना को सुनना है। ஹalleluya. हालेलुया। இத பார்த்து इसे देखकर, அவருடைய மகத்துவத்தை பார்த்து उसके महत्व को देखकर இந்த ஆலயத்திற்கு நேராக யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்க, जो कोई इस कलीसिया की ओर प्रार्थना करते हैं, கர்த்தர் அவர்கள் ஜெபங்களை கேட்பார். परमेश्वर की प्रार्थना को அவருடைய सुनेगा। மகத்துவம் என்ன பண்ணுகிறது தெரியுமா? उसका महत्वपूर्ण क्या करता है ना? பகைஞனை நொறுக்கி போடுகிறது. वो बैरियों को तोड़ गिराता है। யாத்திராகமம் 15 6 7 வசனம் அப்படி சொல்லுகிறது. निर्गमन 15 उसका 6 का कहते हैं, பகைஞனை நொறுக்கி போடுகிறது. वो बैरियों को तोड़ गिराती है। ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். मैं उसे संक्षिप्त में कहकर समाप्त, அவருடைய மகத்துவம் வந்து उसकी महानता சில காரியங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறது. कुछ चीजों को तोड़कर उसके अधीन करती है, சிலவற்றை ரிலீஸ் பண்ணுது, कुछों को वो छुड़ाती है, சிலவற்றை விடுவிக்கிறது. कुछों को छुड़ाती है। அதுதான் அவருடைய மகத்துவம். वही उसकी महानता है। ஹalleluya. हालेलुया। அவரிடத்திலிருந்து उसके पास से வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தால் अगर सामर्थ प्रकट होने लगे तो உங்களுக்குள்ளாக இருக்கிற आपके अंदर रहने वाली பலவீனங்கள் வெளியேற ஆரம்பிக்கும். कमजोरी सब दूर होने लगती है। அதுதான் அவருடைய மகத்துவம். वही उसकी महानता है। ஹalleluya. हालेलुया। ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்தா, बड़े एक वेदना के स्त्री एक आती அவருடைய है, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். उसके वस्त्र के चोर को वो छूती है। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் मेरे அறிந்திருக்கிறேன். पास से सामर्थ प्रकट होकर गई उसे मैं அந்த ஸ்திரீ जानता हूं। நடுங்கி கொண்டு வந்து वो சொல்லுகிறார், स्त्री डरते हुए कांपते हुए आकर कहती है, ஆமா, हाँ, என்கிட்ட இருந்து मेरे पास से என்னுடைய பலவீனம் வெளியேறிச்சு. मेरी कमजोरी दूर चली गई। ஹalleluya. 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 அவருடைய மகத்துவமான வல்லமை उसकी महानता एक सामर्थ्य அவரிடத்திலிருந்து வெளிப்பட उसके ஆரம்பித்தார். पास से प्रकट होने लगेगी तो உங்களிடத்தில் இருக்கிற கட்டுகள் வெளியேற आपके ஆரம்பிக்கும். अंदर से सारे बंधन बाहर निकलने உங்களிடத்தில் இருக்கிற लगेंगे। பலவீனங்கள் வெளியேற आपके अंदर की ஆரம்பிக்கும். सारे कमजोरी बाहर निकलने உங்களிடத்தில் लगेगी। இருக்கிற நோய்கள் வெளியேற आपके ஆரம்பிக்கும். अंदर के सारे बीमारी दूर होने உங்களிடத்தில் लगेगी। இருக்கிற அசுத்த ஆவிகள் வெளியேற आपके अंदर के ஆரம்பிக்கும். दुष्ट आत्मा बाहर निकलने சாப लगेंगे। கட்டுகள் வெளியேற शाप के ஆரம்பிக்கும். बंधन टूटने செய்கிற लगेंगे। கட்டுகள் வெளியேற ஆரம்பிக்கும்.
माया के कर सारे कार्य टूटने लगेंगे மந்திர தந்திரங்கள் எல்லாம் வெளியேற मंत्र ஆரம்பிக்கும் तंत्र सब बाहर निकलने எப்பொழுது लगेंगे தெரியுமா कब जानते हो அவருடைய மகத்துவம் வெளிப்பட उसकी ஆரம்பிக்கும் महानता जब प्रकट होने लगेगी ஹalleluya हालेलुया இன்னைக்கு இந்த சபையில आज इस कलीसिया அவருடைய में மகத்துவம் வெளிப்பட उसकी ஆரம்பிச்சா महानता प्रकट होने पर இந்த ஜனங்கள் அதற்காக ஓடி வருவாங்க ये लोग सब उसे देखने के लिए ஏன் दौड़ कर தெரியுமா आए। क्यों जानते हैं அவங்களுக்குள்ள இருந்து சில காரியம் வெளியேறும் उनके अंदर से कुछ कार्य बाहर निकलना है ஹalleluya हालेलुया நீங்க அப்படிதான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க आज போறோம் वैसे हम समर्पण करने முதலாவதாக पहला இந்த இடத்துல கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படும் इस जगह में परमेश्वर की महानता प्रकट होनी है இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற आज इस आराधना में आए हुए अनेकருடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும் कई सारे लोगों के जीवन में छुटकारा அற்புதங்கள் पाना है நடக்கணும் आश्चर्यचर्य कार्य அதிசயங்கள் होना है நடக்கணும் आश्चर्यचर्य कार्य होना கர்த்தர் அதை है செய்வேன் என்கிறார். परमेश्वर से करेगा कहता हालेलुया है हालेलुया 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 he will release his power वो अपने सामर्थ को यहाँ पर அவருடைய प्रकट வல்லமையை करेगा வெளிப்படுத்துவார் वो सामर्थ को यहाँ पर அவர் प्रकट ரிலீஸ் करेगा பண்ண ஆரம்பிப்பார் वो यहाँ पर छुड़ाने அவர் लगेगा ரிலீஸ் பண்ண वो ஆரம்பிச்சார் यहाँ पर छुड़ाने लगेगा நம்ம இடத்துல இருக்கிற எல்லாமே வெளியேறி हमारे अंदर के सारे चीज बाहर निकलने கர்த்தர் அதை लगेंगे செய்வாரா परमेश्वर से करेगा அப்படி